ஹாப்பி மார்னிங்க. எனக்கு நீங்க யாருன்னு எதுவுமே தெரியாது. எல்லாரையும் ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஸோ மச். எங்க அகாடமி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? ரைட். அதே வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்லயே பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கும் அந்த மாதிரி தமிழ் தெரியாது அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எண்டில் சம்மரைஸ் பண்றேன் இங்கிலீஷ்ல நான் என்ன பேசினேன்றத. நான் தான் சரவணனுங்க, கேஎஸ் அகாடமியோட ஓனர். இது ஒரு இதை என்னோட ஐடியா இது வந்து 3 விதமா கொண்டு வரேன். ஸோ டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். 3 ஃப்ரான்ச்சைசி கொண்டு வரேங்க. ஒன்று வந்து மெகா ஃப்ரான்ச்சைசி, மினி ஃப்ரான்ச்சைசி, மைக்ரோ ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு 3 கான்செப்டை நான் கொண்டு வரேன். யாரும் பேச வேண்டாம். மெகா ஃப்ரான்ச்சைசின்றது இது மெயினா நாங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, மெகா ஃப்ரான்ச்சைசின்றது ஒரு இடம் எடுத்து இப்போ நாங்கள் எப்படி கேஎஸ் அகாடமியை கிளாஸ் ரூம் ஆப்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி பண்ற மாதிரி திருச்சி, ஈரோடு அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேசஸ்ல இது மாதிரி மெகா ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும்னு இருக்கோம். அது கூட நாங்கள் வந்து ரொம்ப செலக்டிவா தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரான்ச்சைசி மெகா ஃப்ரான்ச்சைசி மெயினா டியூஷன் சென்டர் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும், ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நாங்க நினைக்கல. அது மெகா ஃப்ரான்ச்சைசி இது. ஸோ நாங்க எப்படி ஆப்ரேட் பண்றோம் கேஎஸ் அகாடமியை இங்க சென்னையில, கோயம்புத்தூர்ல, பெங்களூர்ல, ஹைதராபாத்ல அந்த மாதிரி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் ஆன்லைன் எல்லாமே வச்சு கொண்டு வரது மெகா ஃப்ரான்ச்சைசி. ஓகேவா? ரைட். அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆல்ரெடியே நாங்கள் ரிலீஸ் பண்ணி சில பேரை ஸ்கிரீன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்போ உங்களை வந்து மெயினா மினி ஃப்ரான்ச்சைசி அண்ட் மைக்ரோ ஃப்ரான்ச்சைசி. இந்த மினி ஃப்ரான்ச்சைசி, மைக்ரோ ஃப்ரான்ச்சைசில இப்போ அந்த மெகா ஃப்ரான்ச்சைஸ்ல அவங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த ரிஸ்க், அந்த ரெண்ட் காஸ்ட் அதெல்லாம் பேர் பண்ற மாதிரி. நாங்க ராயல்ட்டி மட்டும் ஃபீஸ்ல 10% வாங்கிப்போம், மிச்ச எல்லா செலவையும் அவங்க பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு மாடல் அது மெகா ஃப்ரான்ச்சைசி. யாரும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க மெகா ஃப்ரான்ச்சைசிக்கு அது மாதிரி இருந்தீங்கன்னா லேட்டரா எங்க டீமுக்கு ஒரு மெயில் போடுங்க, அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில சொல்றேன். இப்ப இருக்கிற இன்னைக்கு வந்திருக்கிறவங்க மினி ஃப்ரான்ச்சைசி அண்ட் மைக்ரோ ஃப்ரான்ச்சைசி. இதுக்கு நாங்க ஒரு டாக்குமெண்டே ரெடி பண்ணியிருக்கோம். இதோட அட்வான்டேஜ் என்ன, உங்களால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், அதெல்லாம் ஷைலேந்தர் பார்த்துப்பாங்க. நான் ஆஸ் அ ப்ரமோட்டர், ஓனரா வந்து என்னோட விஷன் இதை உருவாக்கினது, இந்த ஐடியா உருவாக்கினது நான் தான். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆசை. நான் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா ஏர்ன் பண்ணிட்டேன். இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் பண்ணோம்னா உங்களுக்கும் வந்து உட்காந்து இதை ஏர்ன் பண்றது ஒரு நல்ல விஷயம். அதுவும் இல்லாம நம்ம ஒரு படிப்பை வந்து கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணி, அதுவும் ஒரு பெரிய படிப்பை கொண்டு போய் ரீச் பண்ணி அதனால நம்மள என்ரிச் பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமான நல்ல விஷயம். ஒருத்தருக்கு நம்ம நல்ல விஷயம் செஞ்சு அதனால நமக்கு ஒரு லாபம் வருதுன்றது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஓகே, ஒரு சாராயம் வித்து கூட நமக்கு லாபம் வரலாம், பட் ஆனா அது உடல்நல கெடுதி. அதே ஒருத்தனுக்கு சிஏ படிப்பு சொல்லி கொடுத்து அவனை ப்ரொஃபஷனல் ஆக்கி அதனால நமக்கு லாபம் வந்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸோட நம்ம வாழ்க்கையை வாழறது, இது ஒரு விகிதம். அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப படிப்புலயே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த இந்த ஒரு அருளா நான் நினைக்கிறேன். பிளஸ் இப்ப அடுத்தது சாப்பாட்டு விஷயம், கேஎஸ் கெஃபேன்னு ஒன்று இறங்கியிருக்கேன். ஸோ சாப்பாடு, அடுத்தது ஹாஸ்பிட்டல்ஸ் இறங்குறேன், அடுத்தது அக்ரிகல்ச்சர், 4 ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் எஜுகேஷன். இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துட்டோம். இன்னும் கூட ப்ராசஸ்லாம் சூப்பரா செட் பண்ணிட்டு இருக்கேன். நானே காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் வரேன், 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்றேன். ஃபுல்லுமே நிறைய விஷயங்கள் நானே இறங்கி இப்போ செய்யறேன். இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் செய்யறேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பயங்கர பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் நான் 15 வருஷம் பண்ணதுனால ஃபுட் ப்ராஜெக்ட், ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், இது மாதிரி 4 வச்சிருக்க ஒன்னொன்னா. எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் இருந்தா பி வெரி வெரி ஹாப்பி. இப்போ எஜுகேஷன்ல வந்து இப்போ கேஎஸ் அகாடமி வந்து ஆல்ரெடி போன வருஷத்தோட ரிஜிஸ்ட்ரேஷனை விட ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வருஷம் அதிகம் வந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூஸ். ரொம்ப அழகா ப்ராசஸ் செட் பண்ணி பேட்ச் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா நடத்துறோம். நீங்களே வந்து கூட எங்களோட கேஎஸ் அகாடமி பத்தி தெரியாம நீங்க யாரும் இந்த பிரான்ச்சைசி எடுத்திருந்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு தடவை கிளாஸ்ல இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். எங்க பில்டிங்க கிளாஸ் நடக்கும்போது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். வெளியே பசங்க வரும்போது சும்மா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து எப்படி எடுக்கிறாங்க, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க, கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்களும் எங்களோட ஒரு அசோசியேட் பண்ணும்போது எங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட வெப்சைட், கேஎஸ் அகாடமி வெப்சைட் போய் பாருங்க, எங்களோட கேஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் போய் பாருங்க. இப்ப என்னோட கிளாஸஸ் சராசர் அப்படின்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல என்ன பசங்க வந்து சராசர்ன்னு தான் கூப்பிடுறா. ஸோ அதனால நிறைய வீடியோஸும் சராசர்னு எழுதி போட்டிருக்காங்க. ஸோ சராசர்னு அடிச்சிங்கன்னா இப்போ என்னோட வீடியோஸ்லாம் வரும்.
ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட நம்ம ஃப்ரான்ச்சைசி பண்ணும்போது அவங்களோட ரெப்புடேஷன் எப்படி இருக்கு, அவங்கள பத்தி ஒரு கிரவுண்ட் ஒர்க் நீங்களும் பண்ணுங்க. எங்களை பத்தின கிரவுண்ட் ஒர்க். இப்போ உங்களுக்கு கூட ஃப்ரான்ச்சைசியை நீங்க கட்டினதுனால உடனே கொடுக்க போறது கிடையாது. நாங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பணத்துக்காக எல்லாரோடையும் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். நான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன்னா ரொம்ப தெளிவா இருக்கேன். ஸோ எல்லாரும் அப்ளை பண்ண எல்லாருக்குமே கொடுக்கணும், ஏன்னா எப்படியா இருந்தாலும் பணம் தான் அப்படின்றது என்னோட ஏன்னா ஃப்ரான்ச்சைசின் போது நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப்புக்கு வரீங்க. யூ ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் கேஎஸ் அகாடமி. இப்போ நான் ஒரு மெகா ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன், அங்க என் போர்டை போடுறேன்னா அவங்க நம்பி வந்து ஃபீஸை கட்டுவாங்க. இப்போ நீங்க பாருங்க, தாம்பரம்ல நாங்க ஆரம்பிச்சு ஒரு ஜனவரி 10th ஆரம்பிச்சோம். கரெக்ட். 10th ஜனவரியிலேருந்து இப்போ இன்னைக்கு வந்து ஜூனுக்கு வரைக்கும் 1.5 crores கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அப்படின்னும் போது அப்போ நம்பி வந்து, அதுவும் இல்லாமல் நியூ பிரான்ச் தான், எதனால அவ்வளோ கோடியை வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள 1.5 கோடி வந்து பணம் கலெக்ட் பண்றதுன்றது ஒரு நல்ல இது. ஏன்னா அந்த பிராண்டுக்கு வேல்யூ இருக்குன்னா பிராண்டுக்கு வேல்யூ இருக்கு. மக்கள் வந்து ஏன்னா இத்தனை வருஷம் 15 வருஷம் நாங்க உழைச்சிருக்கோம், இவ்வளவு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி எவ்ரி இயர் நாங்க ஒரு ஃபங்க்ஷன் கேஎஸ்ஏ இன்ஸ்பயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் எங்க கிட்ட ஃபவுண்டேஷன் பாஸ் பண்றாங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் இன்டர் எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்க, ஃபைனல் எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்க, அந்த ஃபங்க்ஷன் நீங்க பாருங்க. அப்ப இவ்வளவு சிஏக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சில பேர் இதை பத்தின நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றாங்க, இது ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல. ஏன்னா ஒருத்தர் சிஏ ஃபெயில் ஆனா கூட எங்களோட அறிவு இருக்கு. வெறும் பிகாம் முடிக்கிறவனுக்கு சுத்தமா அறிவு கிடையாது. என்கிட்ட சிஏ ஃபவுண்டேஷனோ இன்ட்ரோ படிக்கிறானா அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒரு திங்கிங் எபிலிட்டி இருக்கு. ஒரு இடத்துல அக்கௌண்டன்ட்டா அவன் சிஏ முடிக்காம அக்கௌண்டன்ட்டா இருந்தா கூட அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் அக்கௌண்டன்ட்டா இருப்பான், சக்சஸ்ஃபுல் அக்கௌண்டன்ட்டா இருப்பான். சிஏ எல்லாரும் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் திருப்பி எல்லாத்தையும் எழுதணும்னு இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணுல ஆடிட்டிங்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மேபி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்காது, கிராமட்டிக்கல் இது இருக்கும், அதனால அவனுக்கு வந்து லால ஃபெயில் ஆகிறதுக்கு பாசிபிள். மேபி அக்கௌண்ட்ஸ்ல அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான், காஸ்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பான், பினான்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பான், டாக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பான். அதை வச்சு அவன் ஒரு இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனரா சக்சஸ்ஃபுல்லா இருந்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷன் முடிக்காதனால ஒரு வீக்னஸா அதை நாங்க கன்சிடரே பண்ண மாட்டோம். புரியுறதா? ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகாதுன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம லைஃப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது. ஒரு ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றான், அவன் ஐஏஎஸ் ஆகலையே, அது பரவாயில்ல. ஐஏஎஸ்க்கு அந்த ப்ரிப்பரேஷன் அறிவு இருக்குல்ல அவனுக்கு, அந்த இது அதை வச்சு அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அவன் நல்லா வேலை செஞ்சுப்பானா, வேலை செஞ்சுப்பான். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயோ அதுல ஃபெயில் ஆயிட்டா என்னன்னு நிறைய பேர் வராம இருக்கிறது முட்டாள்தனம்னு நான் நினைப்பேன். புரியுறதா இல்லையா? ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிட்டானா அப்ப வீட்டை விட்டு கிளம்புனா, பஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு வீட்டு உள்ளே இருப்பியா? போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. என்னதான் இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதனால என்ன இப்ப சிஏ படிக்கிறதுனால உயிரா போச்சு இல்லையே. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒன்றும் பெரிய செலவு பண்ணி படிக்கக்கூடிய 10 லட்சம் கூட 15 லட்சம் கூட இன்ஜினியரிங்கா இதோ அது மாதிரி கிடையாது. ஒரு சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 30,000 ரூபாய் ஃபீஸ், சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு 9,000 ரூபாய் ஃபீஸ், அவ்வளவுதான். சிஏ இன்டருக்கு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு 18,000 ரூபாய் ஃபீஸ், 6 பேப்பருக்கு நமக்கு ஒரு 60,000 ரூபாய் ஃபீஸ். சிஏ ஃபைனலுக்கு ஒரு 6 பேப்பர் ஒரு 60,000 ரூபாய். இது ஐடிடி ட்ரைனிங் கீனிங்லாம் போனா இன்னொரு 10,000 15,000, இவ்வளவுதான் மொத்தமா சிஏக்கு 3 வருஷத்துக்கு செலவு இருக்கு. அதுவும் இல்லாம சிஏ இன்டர் பாஸ் பண்ணாலே ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போயிடலாம். அவன் மாசத்துக்கு இப்ப சில ஃபர்ம்ஸ்லாம் 15,000 25,000 வரைக்கும் ஸ்டைஃபன் தரான். அதே நீ பார்த்த ஆவரேஜா ஒரு 10,000 ரூபான்னு வச்சா கூட ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 1,20,000, ரெண்டாவது வருஷம் 2,40,000 சிஏ ஃபைனல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனால 2.4 lakhs ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்க ஒரு சூப்பர் கோர்ஸ் இது. இப்ப நாங்கெல்லாம் இப்போ நான் வந்து சிஏ படிக்க ஆரம்பிச்சது 1993. நான் வந்து +2 முடிச்சுட்டு சிஏ உள்ள போனேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 32 இயர்ஸா சிஏ இன்ஸ்டியூட் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். சிஏ மார்க்கெட் கம்மி ஆகல. 32 வருஷமா நான் பாக்குறேன். இப்ப கூட நேற்று ஏதோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சிஏ இன்ஸ்டியூட் சேர்மன் வந்து 50 lakhs சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தேவைப்படுறது இதுல இந்தியால. ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, யூஎஸ் யூகேல எல்லாம் இப்போ வந்து அக்கௌண்டன்சி படிக்க விருப்பப்படலை. ஏன்னா எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ்லயும் அக்கௌண்டன்சி இந்த காமர்ஸ் குரூப்பை வந்து ரொம்ப அவங்க வந்து என்ன நினைக்கலாம், ஒரு கிளாமரஸ் கோர்ஸா அவங்க நினைக்கல. ஒரு இப்போ என் பொண்ணை பார்த்தோன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். நிறைய பேர் இப்போ வந்து கொஞ்சம் ஹை லெவலா இருக்கிற எந்த கண்ட்ரீஸுமே எந்த ஃபேமிலிஸ் ஈவன் கூட இப்போ வந்து ஹை கேட்டகரி பீப்புள் யாருமே அவங்க பசங்களை சிஏ படிக்க வைக்கிறது இல்லை. எதனா வெளியூருக்கு அமிச்சு எம்பிஏ படிக்கிறது அந்த மாதிரி மாறின்னு இருக்கான்னா மாறின்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் பணம் இல்லாதவங்க மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸோட பெஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி அந்த லோயர் மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸ் கொண்டு வரத்துக்கான
இருக்க பெஸ்ட் ப்ரொஃபஷன் காமர்ஸ் குரூப்ல சிஏன்னா அதுல டவுட்டே கிடையாது. ஈவன் தோ நாங்க ஏசிசிஏ வச்சிருக்கோம், சிஎம்ஏ வச்சிருக்கோம், சிஎஸ் வச்சிருக்கோம், எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே ரெவென்யூ வந்துட்டு இருக்குன்னா கூட என் மனசார நான் சொல்லணும் அப்படின்னா சிஏக்கு இருக்கிற வேல்யூ வந்து வேற எந்த கோர்ஸ்க்கும் இல்லை. ஏன்னா அதுக்கு பயங்கர சேலஞ்சிங் ஆட்டிடியூட் வேணும் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு, டவுட்டே இல்லாம. படிக்கிறதுக்குமே ஃபர்ஸ்ட் தைரியம் வேணும், முடிக்கிறதுக்கு பயங்கர ஆட்டிடியூடு வேணும். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து கல்டிவேட் பண்ணி கொடுக்கறதுனால தான் கேஎஸ் அகாடமியில் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. லாஸ்ட் இயர்ல நம்மளோட ரேங்க் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியேட்ல 8 ரேங்க் ஹோல்டர், ஃபைனல்ல 3 ரேங்க் ஹோல்டர், ஆல் இண்டியா 4th ரேங்க் நமக்கு சிஏ ஃபைனல்ல வருது. ஓகேவா? 8 ரேங்க் ஹோல்டர், ஆல் இண்டியா 4th ரேங்க், சிஏ இன்டர்வியூ வருது. சோ அப்படின்னும் போது நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம் ஆல் இண்டியா லெவல்ல இந்த பொசிஷன். அதுவும் 2023 ஆல் இண்டியா ரேங்க் 1 சிஏ இன்டர்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல 688 மார்க்ஸ். அதே மாதிரி 2024 வந்து பகவதி வந்து 372 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 400 மார்க்ஸ். அதான் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்கோர் இது வரைக்கும் இந்தியால. அதை நம்மளோட ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப நம்மளோட வேல்யூ நம்ம கொடுக்கறது, நம்மளோட எஜுகேஷன் நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம், ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த சப்ஜெக்டை எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தா இவங்க பாஸ் பண்ணி ஈவன் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற டெக்னிக் எங்களுக்கு தெரியும். அதை வச்சு நாங்க சொல்லி தரோம். அப்படியே சார் எல்லாருமே பாஸ் பண்ணல, எல்லாரும் பாஸ் பண்றதுக்கு அவனோட சைட்ல உழைப்பு தேவை. நம்ம என்ன செய்யணும்ன்றத கரெக்டா செஞ்சா கூட அவன் சைட்ல அதுக்கு ஈக்குவலண்டா அவனோட எஃபர்ட் அவன் போட்டானா பாஸ் பண்ணிடுவோம். கேஎஸ்க்கு அதனாலதான் நீங்க வந்து வெளியே வந்து பசங்க கிட்ட கேளுங்க எப்படி எடுக்கிறாங்க, கிளாஸ் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. இப்ப சூப்பரா கிளாஸ் இருக்குல்ல, ஏன் நீ ஃபெயில் ஆற? அப்ப நீ எஃபர்ட் போடல. அந்த பசங்க இப்ப அவங்களுக்கு எஃபர்ட் போடுறதுக்காக தான் நாங்க இப்போ மினி சாப், மெகா சாப் அப்பப்பவே டெஸ்ட் வச்சு அவங்களை எப்படி அந்த உழைக்க வைக்கிறது அதையும் நாங்க பண்றோம்னா அதையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரொம்ப வெறித்தனமா வி ஆர் டூயிங் தி ப்ராசஸ் செட்டிங் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணி ஒன்னொன்னுத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பிரான்ச்சைசி, மினி பிரான்ச்சைசி, மெகா பிரான்ச்சைசி, ஃபர்ஸ்ட் வந்து மினி பிரான்ச்சைசி அண்ட் மைக்ரோ பிரான்ச்சைசி அந்த டீம் தான் இப்ப இருக்கீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோ பிரான்ச்சைசி சொல்றேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மினி சொல்றேன். மைக்ரோ பிரான்ச்சைசி வந்து யாருக்காகனா வெறுமன உமனுக்கு மட்டும்தான், ஓகேவா? ரைட். அது வந்து கேர்ள்ஸுக்கான கிரியேட் பண்ணது, உமனுக்காக கிரியேட் பண்ணது இந்த மைக்ரோ பிரான்ச்சைசி. அவங்க வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். மைக்ரோ பிரான்ச்சைசியோட வேலை வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வீட்டுல அழகா உட்காந்துக்கலாம். நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு 10 நம்பர் கொடுப்போம். பொட்டன்ஷியல் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவன் வந்து ஒரு +2 முடிச்சிருப்பான், அவனுக்கு வந்து சிஏக்கான இது அவனோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நாங்க பர்ஃபெக்டா ட்ரெயின் பண்ணிடுவோம். சிஏ கோர்ஸ்னா என்ன, அதுல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ஃபீஸ், எல்லாமே சிஏ கோர்ஸை பத்தி, சிஎம்ஏ கோர்ஸை பத்தி, சிஎஸ் கோர்ஸை பத்தி, ஏசிசிஏ பத்தி, யூஎஸ்சிஎம்ஏ பத்தி நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். மைக்ரோ பிரான்ச்சைசிக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துருவோம். உங்களோட வேலை என்னன்னா, நாங்க நம்பர்ஸும் கொடுத்துருவோம் யாருக்கு நீங்க கால் பண்ணணும். நீங்க கால் பண்ணி அந்த கோர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை சிஏஓ, சிஎம்ஏஓ, ஏசிசிஏஓ, யூஎஸ்சிஎம்ஏஓ, பிகாம் பிளஸ் சிஏஓ அதை ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும். அவ்வளவுதான் உங்களோட வேலை. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ருபீஸ், ஃபவுண்டேஷனுக்குன்னா 3000 ருபீஸ் அது மாதிரி நாங்க கொடுப்போம். அதுல உங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஏர்ன் பண்ணிக்கலாம். வீட்டுல உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் பண்ணி அதே மாதிரி நாங்க அவனுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க அப்படின்னு உங்க மூலமா அனுப்புவோம். நீங்க அவனை பைப் லைன்லயே எப்படி வச்சுட்டு அவனை கன்வெர்ட் பண்றோம். இதுதான் உங்களோட வேலை, ஓகேவா? ரைட். கேஎஸ் அகாடமிக்கே நம்ம பிராண்டுக்கே நேச்சுரலா வருது. பட் ஸ்டில் இது மாதிரி பெனிட்ரேட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கான நம்பர்ஸையும் நாங்களே உங்களுக்கு கொடுப்போம். இதை எங்க டீமாவும் எங்களால செய்ய முடியும். நாங்களே எங்க எம்ப்ளாய் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுத்தோ இல்ல ஒரு இன்சென்டிவ் கொடுத்தோ எங்களால பண்ண முடியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க அது மாதிரி ஈஸியா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து நிறைய பேருக்கு பணம் போகும். ஒரு உமன் வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஒரு குழந்தைய பாத்துக்கணும், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அதை பாத்துக்கணும், வீட்லயே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து நல்ல பொட்டன்ஷியலா இருப்பாங்க, நல்ல கம்யூனிகேட்டரா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஏர்னிங் இருக்காது. ஸோ ஏர்னிங் இல்லாம அவங்க வீட்டுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து போய் வேலை செய்யணும், அது ஏர்னிங்ஸ் பத்தாம இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஒரு 10 காலை பண்ணி ஒரு 2 கால் கன்வெர்ட் ஆச்சு இன்னைக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு 6000 ரூபாய் நாங்க தரோம். இது வந்து ஒரு நல்ல மாடல். நிறைய பேர் இதுல ஏர்ன் பண்ணக்கூடிய, அதுவும் இல்லாம ஒரு நல்ல விஷயத்த பண்ணி தானே பண்றோம்.
இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு எஜுகேஷனை கொடுக்குறோம், அதுவும் சொல்றேன். இல்ல சார் அவன் ஃபெயில் ஆயிட்டான், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, நமக்கு அவன் கொடுக்குற 30,000க்கு நம்ம குவாலிட்டேட்டிவா கொடுக்குறோமா, 100% அவனோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் இருக்குமான இம்பாக்ட் இருக்கும். அதுக்காக நீங்களும் எங்களோட கிளாஸஸ்லாம், நாங்க அனுப்புற டெமோ கிளாஸஸ்லாம் பாருங்க. ஒரு டீச்சர்ஸும் எவ்வளவு இன்வால்மெண்டோட நாங்க கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாமும் நீங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து நீங்க மெயினா இதை சேல் பண்ண போறது ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். அது நான் எடுத்திருப்பேன், என்னோட ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். அதே மாதிரி கௌஷிக் முகேஷ் சாரோட லா கிளாஸ், ஓம்கர் சாரோட எக்கனாமிக் கிளாஸ், அண்ட் அமன் சாரோட மேக்ஸ் கிளாஸ். எல்லாருமே நாங்க ரொம்ப வெறித்தனமா அந்த கிளாஸ் எடுக்கிறத நீங்களே பார்க்கலாம். நீங்க உட்காந்து பார்த்தாலும் எல்லாமே புரியுமானா புரியும். உங்களுக்கு படிப்பே எதுவுமே இல்லை, எனக்கு வந்து நான் +2 தான் படிச்சிருக்கேன், இதுதான் படிச்சிருக்கீங்க, எதை படிச்சாலும் எங்க கிளாஸ் உட்காந்து பார்த்தா புரியுமானா புரியும். நீங்க உட்காந்து பாருங்க எங்களோட டெமோ கிளாஸஸ், எங்களோட ரெகுலர் கிளாஸ். ஏன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்லும்போது, என் பொண்ணு பார்க்கும்போது நானும் கூட உட்காந்து பார்த்தேன், எனக்கே புரியுது சார் நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட கிளாஸோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நானே சொல்லக்கூடாது, நீங்களே பாருங்க. அந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் ஒரு +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணணும் நீங்க. ஓகேவா? இந்த மைக்ரோ பிரான்ச்சைசில நீங்க அது மாதிரி சேல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸுக்கும் நீங்க இது பண்ணுவீங்க, ஆன்லைன் கிளாஸுக்கும் இந்த பாடம் போய் ரீச் ஆகுமானா இந்த பாடம் போய் ரீச் ஆகும். ஓகேவா? ரீச். ஸோ இதுதான் உங்களோட வேலை. ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா 3,000 rupees மினிமம் கொடுக்குறோம். அந்த ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாம் சைலேந்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், என்ன சிஇஓ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியலுங்க. இதை நான் 300 ரூபா கொடுத்தா கூட, என் டீமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு 300 ரூபா கொடுத்தா கூட என் டீமே அதை பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனா ஒரு ஒர்க்கிங் ஒரு உமன் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதனாலதான் இது எக்ஸ்க்ளூசிவ், மைக்ரோ இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு டேட்ல ஹோம் மேக்கர்ஸ் வந்து ஒரு வீட்டோட ஆஸ்தட்டிக்ஸ். இப்போ எங்க அம்மா வந்து ரொம்ப அழகா சொல்லணும்னா, சின்ன வயசுல நான் வந்து ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா இருக்கணும்ன்றத நான் ரொம்ப தேடி இருக்கேன். எங்க அப்பா இருக்கணும்னு நான் நினைச்சது இல்லை. எங்க அம்மாவை பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். வீட்டுக்கு 4 மணிக்கு நான் போகும்போது எங்க அம்மா உடனே எதனா சூடா சப்பாத்தி போட்டு கொடுப்பா, ஏதோ ஒண்ணு சாதம் சூடா வடிச்சு. ஏன்னா மதியானம் கட்டின சாதம் சாப்பிட்டுருப்போம், புளி சாதமோ இதோ, அது ஏதோ கடமையின் காலங்கத்தால் செஞ்சு கொடுத்ததும் மத்தியானம் சாப்பிட்டுருப்போம். வந்தோன்னு சூடா ஏதோ பண்ணி கொடுக்கும்போது எனக்கு பயங்கர இதா இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே விளையாட போயிடுவோம். ஒரு இதுக்கு வந்து ஒரு மதர் வந்து மேட்டர்ஸ் அ லாட் மோர் தென் அ ஃபாதர். நான் கூட என் ஒய்ஃபை சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தா, நான் கல்யாணம் பண்ணும்போது நான் சொன்னேன், லக்ஷ்மி நான் எப்படியும் பணம் ஏர்ன் பண்ணிடுவேன், நான் சிஏ. ஆனா எனக்கு வந்து எங்க அம்மா எனக்கு கொடுத்தா மாதிரி நீ வந்து இது என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவ வந்து வேலைக்கு போகல, வீட்டில தான் இருந்தா. ஸோ கேஎஸ் அகாடமிக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி இருந்தாலே தவிர, நான் வந்து என் பொண்ணு வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பேரண்ட், தட் இஸ் மெயினாக மதர்ஸ் இருக்கிறது வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு ராங் டைரக்ஷன்ல போகாம இருக்கிறதுக்கான பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த மைக்ரோ பிரான்ச்சைசி வந்து. ஏன்னா நீங்க வந்து இதை ஒன்று பண்ணிட்டு ஏர்னிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளஸ் உங்களுக்கு வீட்லயும் உங்க குழந்தைங்களை ரொம்ப அழகா நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு அம்மா பாத்துக்கிற மாதிரி ஒரு அப்பா பாத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வேற ஃபாதர்ஸ் டேன்னு ஏதோ நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், என் பொண்ணு ஏதோ ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னா. பட் ஸ்டில் எனக்கு வந்து மதர் இஸ் மோர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பர்சன் கம்பேர்ட் டு எனி அதர் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ பிரான்ச்சைசி, அதனாலதான் இது வந்து உமன்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் நாங்க பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். அதுவும் இல்லாம ஒரு கேர்ள்ஸ் கால் பண்றது தான் பெட்டரா இருக்கும் ஒரு அன்னோனுக்கு. ஏன்னா பாய்ஸ் கால் பண்றது வந்து டக்குன்னு கட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எப்பயுமே இப்போ என்னோட ரிசப்ஷன் கால்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மைக்ரோ பிரான்ச்சைசியும் ஒரு கேர்ளா இருக்கிறது, ஒரு உமனா இருக்கிறது பெட்டர். அதே சிங்கிள் உமனா இருக்காங்க இதுனா அவங்களுக்கு இன்ஃபேக்ட் எங்களோட பிராண்ட் லெண்டிங் ஃபீயை வேற வெறும் 5,000 ஆக்கியிருக்கும். இந்த ஒரு 5,000 கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நாங்க வந்து இந்த நம்பர்ஸை கொடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணி உனக்கு வந்து உங்களுக்கு கமிஷன் வரா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னா 10,000 rupees உங்களோட பிராண்ட் லெண்டிங் ஃபீ. சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் சொன்னது குரூப்ல போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க வெறும் 10,000 rupees வந்து கேஎஸ் அகாடமி பிராண்ட் லெண்டிங் ஃபீ ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டு, அது இது சும்மா ஒரு இதுக்காக தான் வாங்குறோம். நீங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவோம். நீங்க ஒரு ஃபோனு ஒரு சிம் கார்டு மட்டும் நீங்க வாங்கிக்கணும், அவங்க வாங்கிக்கணும். கரெக்டா? நம்மளோட இந்த நேம்ல வாங்கிக்கணும். ஓகேவா? அந்த பில்லு மட்டும் நீங்க கட்டிக்கணும், அந்த சிம் கார்டோட பில்லு நீங்க கட்டிக்கணும். ஏன்னா நீங்க வேற எதுக்கும் கால் பேசுறது அதெல்லாம் இங்க கண்ட்ரோல்ல இருக்காதுன்றதுனால இந்த 10 கால்ல ஒன்றும் பெருசா ஆயிட போறது கிடையாது. அதுக்கு உங்களுக்கு ரெவென்யூ ஈஸி. அதனால தான் நான் வந்து 3,000 rupees ஒரு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணா
நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? அதான் எங்கள் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபீ. ஓகேவா? ரைட். அது நாங்கள் கொடுக்குறோம். நீங்க எங்களுக்கு ஒன் டைம் ஆனுவல் லெண்டிங் ஃபீ, பிராண்ட் லெண்டிங் ஃப்ரீ மாதிரி நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ப்ராப்பரா நாங்க இதை பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ஃப்ரான்ச்சைசிக்கு நான் பண்றது. மினி ஃப்ரான்ச்சைசியோட இது என்னன்னா, ஸ்கூல் விசிட் பண்ணணும். அந்த ஏரியால ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரத்துல நாங்க ஒரு மினி ஃப்ரான்ச்சைசி அப்ளை பண்ணிருக்கீங்க, நாங்க அலாட் பண்றோம். உங்களை ஃபர்ஸ்ட் நாங்க 1-to-1 பார்த்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இதை கொடுக்க போறோம். ஏன்னா இது ஒரு பெரிய ரெவென்யூ மாடல். ஒரு மெகா ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் மினிமம் ஏர்ன் பண்ணிடு. 6 lakhs to 10 lakhs ஏர்ன் பண்ணலாம். மைக்ரோ ஃப்ரான்ச்சைசி 6 lakhs to 10 lakhs ஏர்ன் பண்ணலாம். ஒரு மினி ஃப்ரான்ச்சைசி 25 lakhs வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு மினி ஃப்ரான்ச்சைசிக்கு. ஓகேவா? அதனால வந்து நாங்க வந்து எல்லாருக்கும் இதை கொடுக்க மாட்டோம். அது இல்லாம கேஎஸ் அகாடமி ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட். நீ ரெப்ரசென்ட் பண்றதுக்கான குவாலிட்டேட்டிவ் பர்சனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் 1-to-1 மீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? ரைட். 1-to-1 மீட் பண்ணி உங்களை எவாலுவேட் பண்ணி எப்படி இருக்கீங்க, இதுக்கான ஃபிட் ஆன் பர்சன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ரைட். அது வந்து ஒரு ப்ராசஸா நாங்க பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். நீங்களும் ஒரு பிராண்டை உருவாக்கினா எல்லார்கிட்டையும் டக்குன்னு அதை கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாது. ஓகேவா? ரைட். ஏன்னா நீங்க போய் ஒரு ஸ்கூல்ல பேசும்போது யூ ஆர் ரெப்ரசென்டிங் கேஎஸ் அகாடமி. அதே மாதிரி நீங்க போன்ல பேசும்போது ஒருத்தர்கிட்ட யூ ஆர் ரெப்ரசென்டிங் கேஎஸ் அகாடமி. ஸோ கேஎஸ் அகாடமில இருந்து கால் வந்தது, நாளைக்கு இது நீங்களா பண்ணீங்க, அப்ப நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணா கூட அவங்க கேட்டா ஆமாங்க எங்களோட பிரான்ச்சைசி தான், சாரிங்க இது மாதிரி இது பண்ணிட்டாங்க, அது மாதிரி நாங்க சொல்லுவோம். புரியுறது இல்லையா? அதனால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்சன்ஸா இதுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏர்னிங் பையனா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கே ஒண்ணுமே இல்லையே. ஒரு 10,000 rupees நீங்க வந்து மைக்ரோ பிரான்ச்சைசிக்கு கொடுக்குறீங்க ஆனுவலா. பட் ஷோரா ஒரு 3 பேர் கன்வெர்ட் பண்ணா கூட அந்த 10,000 உங்களுக்கு வந்துட போகுது. ஒரு வருஷத்துக்கு சொல்றேன். 3 பேர் உங்க மூலமா ரெஜிஸ்டர் பண்ணாலே இந்த 10,000 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட போறது. ஸோ அதை விட பயங்கரமா தான் இருக்கும். ஸோ அப்ப இது எப்படி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் தான். ஏன்னா இப்ப இது வந்து என்னோட ஜாயின் பண்றதுல சத்தியமா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குமானா ப்ராஃபிட் இருக்கும். எங்களோட எஸ்டிமேஷன் ஒருத்தங்க நல்லா வேலை செஞ்சாங்கன்னா மைக்ரோக்கு 6 லட்சம் ரூபாய் மினிமம் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு கிடைச்சோம். வீட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு 1 hour 2 hours வேலை பண்றதுல அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ணுவோம். இந்த வீடியோவை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புங்க, நீங்க அந்த போன் பண்ற அந்த 10 பேர் அவங்களை எப்படியாவது அந்த நம்பர், உங்களோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒன்று ஒன்றா அமிச்சுட்டே இருந்தோம்னா பாப்பா பரவாயில்லையே இந்த கிளாஸ் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அப்ப இதை ஜாயின் பண்ணலாமே. ஏன்னா நம்ம கிட்ட வெறும் சிஏ மட்டும் இல்ல, சிஎம்ஏ இருக்கு, சிஎஸ் இருக்கு, ஏசிசிஏ இருக்கு, யூஎஸ்சிஎம்ஏ இருக்கு. அவன் என்ன படிக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அவனுக்கு அமிச்சு, இல்ல அவனுக்கு வேற ஏதோ கைடன்ஸ் வேணும்னா கூட 1-to-1 மீட் நீங்க அதை ஒரு பர்சனல் கோஆர்டினேட்டரா இருந்து அதை ஈஸியா பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற என்னோட ஆசை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிறதுக்கு கிராஜுவேஷன் மட்டும் போதாதுங்க. ஒரு குழந்தைக்கு வெறும் கிராஜுவேட் மட்டும் படிச்சு ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஒரு ப்ரொஃபஷன் கட்டாயம் படிச்சாகணும். அது ஃபெயில் ஆனா கூட அந்த ப்ரொஃபஷன் படிக்கும்போது இருக்க நாலேஜ் வச்சு ஓரளவுக்கு அவன் லைஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்னா அவன் நம்ம கொடுக்குற பணம் வந்து வேஸ்ட் கிடையாதுங்க. புரியுறதில்ல? கேஎஸ் அகாடமிக்கு ஒருத்தன் கொடுத்த பணம் வந்து ஐயோ நஷ்டப்பட்டுட்டம்பா இவங்களுக்கு கொடுத்த அப்படின்றது சத்தியமா கிடையாது. அதுல வந்து நீங்க வந்து 100% இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து வாங்குற ஃபீஸ் 60,000 ரூபாய், 1200 அவர் இன்டர்மீடியட் கிளாஸ் எடுக்கிறேன். சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ஆல்மோஸ்ட் 600 அவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். 480 மினிமம், 550 600 வரைக்குமே நாங்கள் கிளாஸ் எடுத்து கொடுக்குறோம். அப்படின்னும் போது ஒரு 30,000 ரூபாய் ஃபீஸ். அதுவும் இல்லாமல் விஜயதசமி ரெஜிஸ்டர் பண்ணால் 18,000க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அது அப்படியே படிப்படியா ஏறி 30,000க்கு போறது. ஸோ 30,000 ஃபீஸுக்கு 600 அவர் கிளாஸ், 50 ரூபா பெர் அவர். எங்க வந்து ஏர் கண்டிஷன்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்து அவன் பண்றதுக்கு, அதுவும் எங்களை மாதிரி பர்சன்ஸ் நாலேஜ் கொடுக்கறதுக்கு 50 ரூபாய். இன்னைக்கு ஒரு படத்துக்கு போய் நம்ம பார்க்கறதுக்கே 1 ஹவருக்கு நீ எவ்வளவு செலவு பண்ற, எங்களோட நாலேஜுக்கு வெறும் 50 ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. நான் உங்களை எல்லாரையும் ட்ரெயின் பண்றேன், எப்படி பேசணும் கஸ்டமர்ஸ் கிட்ட. இது அப்நார்மல் கிடையாது இந்த ஃபீஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு நம்ம தான் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, எவனும் சம்பாதிக்க முடியாது நம்ம மக்கள் கிட்ட. 1 ரூபா ஒர்த் இல்லைன்னா எவனும் வந்து உனக்கு காசு கொடுக்க மாட்டான்னா கொடுக்க மாட்டான். நம்ம மக்கள் நீ கொடுப்பிய ஒர்த் இல்லாம ஒருத்தனுக்கு போய் பணத்தை. ஒருத்தங்க சம்பாரிச்சிருக்காங்கன்னா அப்ப அவ்வளவு தூரம் அவங்க சிரமப்பட்டு வந்திருக்காங்கன்னா வந்திருக்காங்க. அவ்வளவு தூரம் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி சம்பாரிச்சிருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி இது ஏமாத்தி சம்பாதிக்கிறதோ இல்ல கஞ்சா வித்து சம்பாரிச்சிருக்காரு சரவணன் சாரு, சாராய கடை இல்லப்ப. இது ஒரு அடிக்ஷன் கோர்ஸ் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கோம்.
ஸோ அதனால ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு நம்ம 600 ஹவருக்கு வெறும் 50 ரூபா வாங்குறோம். அதை ஜஸ்டிஃபை பண்ணி மக்களுக்கு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றது தான் உங்களோட வேலை. ஏன்னா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் எடுத்து பண்றதை விட இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்கீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கோங்களேன். அதனால என்ன இருக்கு? இப்போ ஒரு மினி பிரான்ச்சைசி என்னன்னா, அவங்க ஸ்கூல் விசிட் பண்ணணும். மைக்ரோக்கு ஸ்கூல் விசிட் நாட் அலவுட். மைக்ரோக்கு ஸ்கூல் விசிட் நாட் அலவுட். வீட்டுல உட்காந்து கால்ஸ் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. மினி பிரான்ச்சைசிக்கு ஸ்கூல், அந்த தாம்பரம்ல நாங்க மினி பிரான்ச்சைசின்னு பண்றோம், ஈஸ்ட் தாம்பரம். அந்த ஈஸ்ட் தாம்பரத்துல ஸ்கூல்லாம் லிஸ்ட் பண்ணி நாங்க சொல்லிடுவோம். அவங்க ஸ்கூல் விசிட் பண்ணணும். நாங்க பிரான்ச்சைசி அக்ரிமெண்ட் அவங்க கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அதுல என்ட்ரி கிடைக்கும். கேஎஸ் அகாடமினா மோஸ்ட்லி 10 ஸ்கூல் நீ தட்டினா அட்லீஸ்ட் 6 ஸ்கூலாவது ஓப்பனிங் கொடுப்பாங்க உனக்கு. அதுவும் இல்லாம நீ உள்ள போகும்போது நாங்க ஒரு மார்வல் எக்ஸாம் ஐடியா, நாங்க வந்து ஆனுவலா மார்வல் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். அது மூலமாவும் நீ உள்ள போலாம். ஓகேவா? ரைட். மினி பிரான்ச்சைசி வந்து 25 lakhs மினிமம் பொட்டன்ஷியல் இருக்கு. மினிமம் நான் சொல்றேன். ஒருத்தங்க நல்லா வேலை செஞ்சா நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு சூப்பரா நாங்க பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதுல இருக்கிறது வந்து இந்த ப்ரௌஷர், இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, +1 இப்ப கரண்டா படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்களுக்கு ஒரு சிஏ கோர்ஸ எப்படி டிவைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா மேப் பண்ணி அவனோட +1 சிலபஸ்ல +2 சிலபஸ்ல இருக்க போர்ஷன்ஸ் தான் சிஏ ஃபவுண்டேஷன் சிலபஸ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 60%. ஸோ இன்னைக்கு டேட்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நல்ல டீச்சர்ஸ் இல்ல இந்த அக்கௌண்டன்சி எடுக்கிறதுக்கு, எக்கனாமிக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம போய் அழகா பேசி, சார் உங்க டீச்சர்ஸ் ஓகேவா எடுத்தா கூட இவங்க நாங்களாம் சிஏ டீச்சர்ஸ், அவங்களை எப்படியாவது சிஏ படிக்க வச்சு இந்த கிளாஸை நீங்க சப்ளிமெண்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த +1 சிலபஸ் +2 சிலபஸ்லாம் நாங்க மேப்பிங் வேற பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படின்னா எங்க கிளாஸ் சிஏ கிளாஸ் வாங்குறவன் +1ல என்னெல்லாம் பார்க்கணும், +2ல என்னெல்லாம் பார்க்கணும், அவனோட +1ல என்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அந்த போர்ஷன்ஸ் நான் சிஏல எடுத்திருக்கேன். அதை அவன் +1 படிக்கும்போது பாக்குற மாதிரியும், அவனோட +2 போர்ஷன்ஸ் அவனுக்கு இருக்கிறது சிஏல நான் எடுத்திருக்கேன். அதை அவன் +2 படிக்கும்போது அதை பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி அவங்க மிஸ்ஸும் எடுக்கிறாங்க, நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து கொடுத்துருக்கோம். அவனால நல்ல மார்க் கான்செப்டுவலா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுவும் இல்லாம இந்த +1 +2ல நம்மளோட கிளாஸஸ், கூகுள் டிரைவ் ஆன்லைன் கிளாஸஸ் பாக்குறவங்களுக்கு இது வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ், ஆன்லைன் லைவ் கிடையாது. ஆல்ரெடி நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க கிளாஸஸ். அதே சூப்பரா இருக்குமானா சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை கேப்சர் பண்ணி பார்த்துப்பான். இதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் +2 முடிஞ்சோடனே அதே ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த கிளாஸஸ் கூகுள் டிரைவ்ல ஆன்லைன்ல பார்த்திருக்காங்களோ, தட் இஸ் ரெக்கார்டட் கிளாஸா வீடியோல பார்த்திருக்காங்களோ, அவங்களுக்கு ஃப்ரீயா ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுத்து கொடுக்குறோம் கண்ணா. ஸோ அவங்களுக்கு திருப்பியும் நாங்க வந்து அதே சப்ஜெக்ட் திருப்பி அவங்களை நேரா வர வச்சு ஃபேஸ் டு ஃபேஸோ இல்ல ஆன்லைன் லைவோ நாங்க எடுக்கிறத எடுத்து கொடுத்து, அப்போ எங்களோட கிளாஸ் கூகுள் டிரைவ்லயும் ஒரு தடவை பார்த்துடுறான், திருப்பி ஃபேஸ் டு ஃபேஸும் பார்க்கும்போது அவன் கட்டாயம் சிஏ ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடுவான்ப்பா. ஸோ அதுல ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லாம ஒரு பியூட்டிஃபுல்லா போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து மினி பிரான்ச்சைசி வந்து இந்த ப்ரௌஷரை எடுத்துட்டு ஸ்கூல்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து பேசணும். இப்ப நான் வந்து அது ஸ்கூல்ல பேசணும் அப்படின்னாலும் நான் வந்து பேசுவேன், என் டீம் மெம்பர்ஸ் வந்து பேசுவாங்க அந்த ப்ராஜெக்டை பத்தி எப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து நமக்கு +1 எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், +1 +2 சேர்ந்து 53 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு இது வந்து ஸ்கூல் வந்து நமக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப 53 இப்ப நாங்களே இதை டைரக்டா அப்ரோச் பண்ணது 53 ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல்ல கிடைச்சிருக்குன்னா, இப்ப இதே ஒரு மினி பிரான்ச்சைசி பர்சன் மூலமா கிடைச்சிருந்தது அப்படின்னா அவன் 53 × 3000 ரூபாய் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,65,000 rupees அவங்களுக்கு பிரான்ச்சைசி இன்கமா கிடைச்சிருக்கும். இது நாங்களே போய் பண்ணாலும் கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும். எங்களுக்கு அது சேவிங்ஸ் தான். ஆனா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உருவாக்குறேன். இன்னைக்கு நான் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கேன். ஏன் நீங்களும் அந்த திறமையை வச்சு ஒரு நல்ல விஷயம் தானே செய்யறோம். நீங்களும் அழகா இதை பிரான்ச்சைசி மாதிரி எடுத்து ஜென்யூனா அழகா காலையில எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் எங்க கிட்ட இந்த விஷயத்தை கத்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை நாங்க கொடுப்போம். உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அவங்க பேச தெரியல, இதை தெரியலன்னா இதை நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ப்ராடக்டை நீ போய் ஒருத்தங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா ரொம்ப அழகா தெளிவா, அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க, ஒரு நல்ல ஃபேக்கல்டி கிடைக்கல. அவங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க, ஆனா பெஸ்ட் ஃபேக்கல்டி கிடைக்கலன்னு தானே பண்றீங்க. உங்க குழந்தை அறிவா இருக்கணும்னு இந்த வீடியோ இல்ல சார், வீடியோ அங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. இல்ல, எங்களோட கிளாஸ் வீடியோ உட்கார வச்சு ஒரு தடவை டெமோ கிளாஸ் போடுங்க, அட்டென்ஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அவனை கவனிக்க வச்சிடுங்க. என்னோட ஸ்ட்ரென்த், எங்க டீச்சர் குரூப்போட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா,
வி கிரியேட் அ thirst ஆஃப் நாலேஜ் in the மைண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட அட்டண்டன்ஸோட ஆவரேஜ் வந்து 98%. என் கிளாஸ்ல 98% வந்து அட்டண்டன்ஸ் இருக்கு. எதனால அப்படின்னா நான் ஒரு thirst ஆஃப் நாலேஜை கொண்டு வருவேன். அவனுக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா மாதிரி, சூப்பரா இருக்கு இவரோட கிளாஸ் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நான் கிளாஸை மூவ் பண்ணுவேன். அதனால என் கிளாஸை லீவ் போடணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு இது என்டர்டைன்மெண்ட் சரவணன் சார் கிளாஸ், அது எதுக்கு நான் விடணும்? எனக்கு என்டர்டைனிங்காவும் இருக்கு, அறிவாவும் எனக்கு கிடைக்கிறது, நான் அறிவாவும் ஆறேன், அட் த சேம் டைம் எனக்கு லூசிடா ஒரு நாலேஜ் கிடைக்குது, என்டர்டைனிங்கா இருக்கு கிளாஸ், நான் ஏன் விடணும்னு ஓடி வரான். ஸோ இன்னைக்கு டேட்ல இருக்க ஜெனரேஷன் சோஷியல் மீடியா ஜெனரேஷன். இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து கொடுக்கலன்னா அவன் நேச்சுரலா ஏன் நான் பிகாம் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிக்கிறேன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவு வச்சுட்டு எதையோ இந்த படிச்சு நாளைக்கு வேலை இல்லாம உட்காந்துருப்பான். வேலையும் இருக்காது, திறமையும் இருக்காது. ஆனா சிஏ படிச்சவன் உங்களுக்கு வேலை இல்லை, இப்ப நான் போய் எங்கேயோ வேலை இல்லாம இருக்கேன், அது மாதிரி கிடையவே கிடையாது. எந்த சிஏவுமே எனக்கு இப்ப நீங்க 10 சிஏ அனுப்புங்க ஆபீஸ்ல வேலை இருக்கு, புரியுதா? ஒரு நான் சிஏக்கு தான் வேலை இல்லையே தவிர என்கிட்ட வர சிஏ எல்லாரையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சிஏ வச்சு அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தா கூட 12 லட்சத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்துருவோம்னா ஈஸியா எடுத்துடலாம். இன்னைக்கு ஒருத்தனுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன் பிகாம் எம்பிஏக்கு, அந்த 6 லட்சத்தை எடுக்கிறதுக்குள்ள நான் செத்து சுண்ணாம்பா போகணும். ஒரு சிஏக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா என்னால எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். ஏன்னா அவனுக்கு யோசிக்கிற தன்மை இருக்கு. ஒரு 3 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கான், ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கான். அப்படிங்கும் போது அவனை வச்சு ஈஸியா நம்மளால ஒரு விஷயத்த பண்ணிக்க முடியுமானா பண்ணிக்க முடியும். மினி பிரான்ச்சைசியோட வேலை என்னன்னா ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணி 50 பேர், இப்ப அந்த ஸ்கூல்ல 300 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10%, 30 பேர் நம்ம போய் இந்த டெமோ கிளாஸை போட்டு என்ன பேச வச்சு, இல்ல எங்க டீமை யாருன்னா பேச வச்சு இதை போய் நீ எக்ஸ்பிளைன் பண்ணி அது மாதிரி சூப்பரா நம்ம பண்ணிட்டோம், இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு காமிச்சிட்டோம்னா ஒரு 30 பேர் சேர்ந்தா கூட அவங்களுக்கு அந்த சேர்றவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. சரி இந்த ஆன்லைன் கிளாஸை சரியா பார்க்கல அப்படின்னா கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் அது 36,000 ரூபாய் அதை ஃப்ரீயா கொடுக்குறேன். இதை +1 +2ல நீ எங்கள்கிட்ட பார்த்துட்டு நீ வரும்போது திருப்பி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸை ஃப்ரீயா நான் கொடுக்கும்போது அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் இங்க வரணும்னு ஃபேஸ் டு ஃபேஸாவும் அட்டன் பண்ணலாம், வீட்டில் உட்காந்து ஆன்லைன் லைவ் அதுவும் ஃப்ரீயா தரேன். இந்த எங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸை +1ல வாங்கிட்டான்னா அவனோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் இஸ் வெரி வெரி ஹை. இது வந்து கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ஜாயின் பண்ற யாருமே நஷ்டப்பட மாட்டீங்க. அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என் கூட இருக்க ஒருத்தர் நஷ்டப்பட்டான், அது இம்பாசிபிள். அது வந்து நான் எப்பயுமே வச்சுப்பேன். என்னோட வாழ்க்கையே நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பன்னீர் தெளிக்கிற ஒரு பர்சன். கல்யாணத்துல வரவங்களுக்கு பன்னீர் தெளிக்கிறது தான் என்னோட வாழ்க்கை. இப்ப கல்யாணத்துல உள்ள வரவங்களுக்கு ஒருத்தன் பன்னீர் தெளிக்கிறவன யோசிச்சு பாருங்க, அதுதான் சரவணன் சார்னு நான் எப்பயுமே நினைப்பேன். இப்ப உள்ள வரான் பன்னீர் தெளிக்கிறான், அவனுக்கு 10 துளி விழருது. ஆனா எனக்கு அந்த 10 துளி விழும்போது என் தலையில ஒரு துளி விழருது. அந்த 10 துளி நான் தெளிச்சவன் வாசனி, அப்பா சார் தேங்க்யூ சார் எனக்கு சந்தனம் தெளிச்சிருக்கீங்க, நான் 10 துளிக்கு போயிட்டான். ஆனா எனக்கு ஒரு துளி விழுந்திருக்கு. இது மாதிரி 1000 பேர் வராங்க, 1000 பேருக்கு நான் தெளிக்கும் போது என் மேல 1000 துளி விழருது, பன்னீர் துளி. அப்போ என் வாசனை என் மேல அதிகமா இருக்கு. இதுதான் என்னோட வாழ்க்கையோட லாஜிக்கா நான் வச்சிருக்கேன். நம்ம இப்ப நான் உங்களுக்கு செய்யறேன், 3000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறது, எனக்கு அதுல அதை விட அதிகமா கிடைக்கும். அதே 3000 ரூபாய் எனக்கு லாபமா கிடைக்கிறதுனா ஒரு பிரான்ச்சைசி மூலமா எனக்கு வந்து எவ்வளவு கிடைக்கிறது, எத்தனை பிரான்ச்சைசிக்கு நான் இதை பண்றேன், அப்ப எவ்வளவு பேர்கிட்ட இருந்து வரேன். அதுதான் வாழ்க்கையே. நீ வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு ஒரு லாபம் வரா மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டனா நீ சூப்பர் ரிச்சா இருப்பியானா சூப்பர் ரிச்சா இருப்ப. நீ எப்பயுமே என் ஃபேமிலிக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்குது, அதனாலதான் உன் வாழ்க்கை ரொம்ப குட்டியா இருக்கு. உன் வாழ்க்கை பெருசாகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், நீ இன்னொருத்தங்களை வாழ்க்கையை அழகாக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு பன்னீர் தெளிக்கிறவன் வாசனமா உள்ள போறான்ல, அப்ப உனக்கு ஒரு பன்னீர் துளி தான் விழறதுன்னு நீ ஃபீல் பண்ணாத. நிறைய பேருக்கு எப்படி உனக்கு அப்படி ஒண்ணுதான் நிற்கும். நிறைய பேருக்கு இப்ப நான் பிரான்ச்சைசி மாடல் நானே என்னாலேயே என்னோட ஓன் டீம் வச்சு பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கவங்களுக்கு மினி பிரான்ச்சைசி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கேர்ள்ஸ் டீசெண்டா பேச தெரியும், பயங்கர கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட தான் பேச போறீங்க இந்த மைக்ரோ. ஆனா மினி வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட பேசணும், ஒரு காமர்ஸ் டிவிஷன் ஹெட் கிட்ட பேசணும். ஸோ கம்யூனிகேஷன் லாங்குவேஜிங் அழகா இருக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்க அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. இது அப்ளை பண்ணும்போது அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இல்லையா? ரைட்டா? ஸோ அது ஒரு பெரிய இது கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்ககிட்ட நாங்க வந்து அந்த 5,000 10,000 50,000 வாங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஓகே, உங்களோட ப்ரொஃபைல அப்ப நீங்க அனுப்பணும். எல்லாருமே அதெல்லாம் சைலேந்தர் சொல்லுவார். உங்க ப்ரொஃபைல நீங்க அனுப்பணும். நாங்க ப்ரொஃபைல ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு மீட்டிங் வச்சுப்போம். அந்த மீட்டிங் வச்சு எங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்போம். நீங்க மினி பிரான்ச்சைசி எடுக்கணும்னா 50,000 rupees ஆனுவல் லெண்டிங் ஃபீ கொடுக்கணும். ஓகேவா? இது பிராண்ட் லெண்டிங் ஃபீ. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு 50,000. இந்த வருஷம் நீங்க இல்ல சார் எனக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்னா நீங்க எப்ப வேணா விட்டுட்டு போயிடலாம். புரியுறதா? நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த 50,000 மட்டும் திருப்பி ரீஃபண்ட் கிடைக்காது.
புரியுறதா இல்லையா? அது மட்டும் நீங்க வந்து ஒரு கமிட்டடா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த 10,000 நீங்க கொடுக்கறது நான் இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னீங்கன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ற லெவலுக்கு உங்களுக்கு இது இருக்கணும். இல்லைன்னா நீங்க அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்க அதை 1 இயர் நீங்க பண்ணிட்டீங்க, சூப்பரா இது பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் எடுக்கணுமா வேண்டாமான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 25 lakhs பொட்டன்ஷியல் சொல்றேன், நீங்க உங்க ஒரு 10 lakhs பண்ணிருக்கீங்க, பரவாயில்லையே நமக்கு 10 lakhs வந்திருக்கே, ஒர்த்து தான், அடுத்த வருஷம் 50,000 ஆனுவல் லெண்டிங் ஃபீ பண்ணி நீங்க பண்ணணும். இல்ல நீங்க பண்ணல அப்படின்னா உங்க பிரான்ச்சைசி அக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஓகேவா ரைட்? நீங்க ரிஸ்க்னு எடுக்கிறது வெறும் மினி பிரான்ச்சைசி 50,000 எடுக்கிறீங்க, மைக்ரோ பிரான்ச்சைசி 10,000. வேற எந்த ரிஸ்க்கும் உங்களுக்கு கிடையாது. உங்களோட போனு அதெல்லாம் நீங்க உங்க செலவு, இந்த ஸ்கூல் விசிட் பண்றது இது எல்லாமே உங்க செலவு. நாங்க எந்த ஒரு செலவு ரீஇம்பர்ஸ்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணலாம் மாட்டோம். நீங்க ஸ்கூல் போய்க்கணும். ஏன்னா நீ ஸ்கூல் போய் கன்வெர்ட் பண்ணனா ஒரு 10 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாலும் உங்களுக்கு 30,000 கிடைக்கிறது. நீ போய் எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? ஒரு 1,000 கூட இந்த டூ அண்ட் ஃப்ரோ செலவு பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்க எடுக்கணும். ஒரு குட்டி ரிஸ்க் தான், அது ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது. நீ போகவே இல்லைன்னா உனக்கு ஒரு ரிஸ்க்குமே இல்லை, போனா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, பட் அதுக்கு ரிட்டர்னும் இருக்கு. ஓகேவா ரைட்? ஸோ இதுதான் இந்த மாடலோட மினி பிரான்ச்சைசி மாடல், மெகா பிரான்ச்சைசி. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சார், என்னால அழகா பேசி ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும், உங்க ப்ராடக்ட் சூப்பரா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கன்வின்ஸ் ஆயிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க சூப்பர்னு கன்வின்ஸ் ஆகாம இதை எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணுங்க. சரி இவங்க ஒர்த்தா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ரெண்டாவது 50,000 ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கேப்பபிளா, அதை நம்ம பாருங்க. மினி பிரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு, மைக்ரோ எடுக்கிறவங்களுக்கு 10,000 நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒர்த்தா, அதை பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் விசிட்ஸ்க்கு நாங்க வந்து ஸ்கூல் விசிட்ஸ்க்கு வந்து நாங்க என்ட்ரி கொடுக்க மாட்டோம், நீங்களா தான் என்ட்ரிக்கு போகணும், நீங்களா போய் தான் நாக் பண்ணணும். நாங்க ஏதோ ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு கொடுப்போம். முடிஞ்ச லெவல் நாங்க உங்களை சர்பாஸ் பண்ணிட்டு டைரக்டா போக மாட்டோம். எங்களுக்கு தாம்பரத்துல ஒரு பிரான்ச்சைசி இருக்காங்க, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அவங்க லிஸ்ட்ல வருதுன்னா அந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சா கூட நாங்க எங்க பிரான்ச்சைசி மூலமா தான் அந்த ஸ்கூலோட ஓப்பனிங்கை நாங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நாங்களே டைரக்டா போய் பண்ணோம் அப்படின்னு நாங்க மோஸ்ட்லி நாங்க ஒரு 10 ஸ்கூல் 20 ஸ்கூல் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு ஏதோ ஒரு லீடு கொடுக்கறதா உங்க மூலமா தான் நாங்க போவோம். ஓகேவா ரைட்? நீங்களே போய் நாக் பண்ணி உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களை பயங்கர எஃபிஷியன்ட் மினி பிரான்ச்சைசியா நாங்க பார்ப்போம்னா பார்ப்போம். இதுல என்னன்னா அந்தந்த ஏரியால எங்களுக்கே சிஏஸ் இருக்காங்க. இப்ப தாம்பரத்துல எங்க கிட்ட படிச்சு சிஏ முடிச்சவங்களையும் உங்களுக்கு அந்த மினி பிரான்ச்சைசிக்கு ரெஃபரன்ஸா கொடுப்போம். அந்த ஸ்கூல்ல படிச்சவங்களையும் நாங்க ரெஃபரன்ஸா கொடுப்போம். அவங்களையும் நீங்க கூட்டிட்டு கூட போகலாம். ஓகேவா ரைட்? அது மாதிரி எதுவும் இருந்தது, அவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா, இல்லைன்னா நீங்க தனியா போகலாம். ஏன்னா அவங்க ஸ்கூல்ல படிச்சவங்க சிஏ ஆயிருக்கவங்க ஈஸியா உள்ள போய் உங்களோட ஒரு மீட்டிங்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறது, அதெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா ரைட்? அது மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்களா போய்க்கணும். இதெல்லாம் கேரண்டீட் சப்போர்ட்டா நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி ஏதோ ஒண்ணு ஸ்டூடெண்ட் வில்லிங்கா இருக்காங்க, ஏன்னா நாங்க எதுவுமே இறங்கி எங்க ஸ்டூடெண்ட் கிட்ட இதை எங்காங்க பண்ணு அப்படின்னு சொன்னா எங்க டிக்னிட்டிக்கு இதா இருக்கும். ஸோ யாரோ ரொம்ப க்ளோஸா இருக்காங்க எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பாசமா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நாங்க சொல்லி வேணா அந்த ரிக்வஸ்ட் எங்களால பண்ண முடியும். மினி பிரான்ச்சைசியோட கேலிபர் என்னவா இருக்கணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், இதை ஸ்கூலை நாக் பண்ணி இந்த ப்ராடக்டை உள்ள கொண்டு போறதுக்கு மினி பிரான்ச்சைசி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஸ்கூல் 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னா சூப்பர் டூப்பர் உங்களுக்கு. ஓகேவா ரைட்? ஒரு டக்குன்னு ஒரு 9 லட்சம் ரூபா ரெவென்யூ உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது உங்களோட திறமை. மினி பிரான்ச்சைசி ஏன்னா திறமை இருந்து ஏர்ன் பண்ணிக்கோன்னு சொல்றேன், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். மைக்ரோ பிரான்ச்சைசி வீட்டில் உட்காந்து ஒரு 10 கால் ஒரு நாளைக்கு பண்ணா போதும், பயங்கரமா பண்ண வேண்டாம். அதுல எப்படி இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ அப் பண்ணி அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அதெல்லாம் நாங்க எப்படி பேசணும்ன்றத உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். மினி பிரான்ச்சைசிக்கும் நாங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி பேசணும், அதெல்லாம் நாங்க ட்ரெயின் பண்ணி உங்களையும் அனுப்புவோம். ஓகேவா ரைட்? நாங்க ஒன் டைம் ட்ரைனிங்கா அழகா கொடுத்துருவோம். ஸோ 1 இயர்க்கு அந்த ஸ்கூல் லிஸ்ட் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு, அது எது மூலமா போகலான்னு. எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாது, எந்த ஒரு அசிங்கங்களும் பண்ணக்கூடாது. பிராண்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, நம்ம படிப்பு கொடுக்குறோம், ரொம்பவும் நம்ம டிக்னிட்டியை விட்டு இறங்கி அது மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தர் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு திருப்பி திருப்பி கால்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணவே கூடாது. யாரோ ஒருத்தங்க டக்குன்னு அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்ட்னா அவங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. புரியறதுல அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணக்கூடாது. மெசேஜ் அது மாதிரி எதனா ஒன்று அனுப்பணும்னா அனுப்பலாம், அவங்க பிளாக் பண்ணிட்டா இது பண்ணக்கூடாது. ஓகேவா ரைட்? அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், என்னெல்லாம் இஷ்யூஸ்னு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ரியலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு நல்ல வழியில பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா ரைட்? இதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன உழைப்பு தேவை. ஓகே, பெரிய உழைப்புன்னு இதுக்கு கிடையாது, ஒரு சின்ன உழைப்பு தேவை. நீங்க ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க, நம்ம செய்யற வேலை நல்ல வேலையா, இது கரெக்டா ஒர்த்தா, நம்ம போய் இதை ரீச் பண்றது. எங்களோட பாடம் நாங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் நீங்களே பாருங்க, இவங்களா கமிட்டடா கிளாஸ் எடுக்கிறாங்களா, உணர்வு பூர்வமா சொல்லி கொடுக்குறாங்களான்றத நீங்களே பாருங்க. இப்ப நான் பேசுறதே ஒரு உணர்வு பூர்வமா இருக்கா, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ பேசுறேனா அப்படின்றத நீங்க பாருங்க. உங்களுக்கு பேசும்போதே எப்படி இருக்கேன், அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும்போது எப்படி இருப்பேன்,
அப்படின்னு பாருங்க. நாட் ஒன்லி நான், என்னோட டீம் எல்லாருமே இந்த கல்ச்சரை கேஎஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம்னா, அதனால தான் நம்பர் ஒன்னா இருக்கோம்னா நம்பர் ஒன்னா இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கமிட்மெண்ட், டெடிகேஷன், வெறித்தனம் ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கு எங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த பிரான்ச்சைசி இல்லாமயே இதை எங்களால செய்ய முடியுமானா, நாங்களா டீமை ஃபார்ம் பண்ணி அவனுக்கு இது கொடுத்து தாராளமா செய்ய முடியும். இன்ஃபேக்ட் அவ்வளோ செலவாகாது. இப்போ ஒரு பிரான்ச்சைசிக்கு நாங்க அவ்வளோ கொடுக்குறோம் பிரான்ச்சைசி ஃபீ, அந்த லெவலுக்கு அவன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு மினிமம் ஃபிக்ஸ்டு சேலரி மாதிரி கொடுத்துட்டு ஒரு சின்ன இன்சென்டிவ் 300 ரூபா 500 ரூபா கொடுத்தா கூட தே வில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு டூ திஸ், அதை பண்ண முடியும். பட் ஸ்டில் உங்க எல்லாருக்கும் உங்களை ரிச் ஆக்கிறதுக்கு ஒரு நல்ல இது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இன்னைக்கு 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸும் கிடையாது. இப்ப வீட்டுல உட்காந்துட்டு ஒரு லேடி வந்து இந்த வேலையை அழகா பண்றாங்க, நாங்க ஃபுல்லா கைடன்ஸ் கொடுப்போம். 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ இன்கம். சூப்பரா உங்க குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு இதுக்கு எவங்கிட்டையும் போய் நம்ம பணத்துக்கு நிக்க வேண்டாம்னா நிக்க வேண்டாம். பெரிய அசிங்கம் உலகத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பணத்துக்கு நிக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில இருக்க பெரிய அசிங்கம்னு நினைக்கிறேன். அதை வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணி சம்பாதிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு சூப்பர் கான்செப்ட். மெயினா இந்த மினி பிரான்ச்சைசி, மைக்ரோ பிரான்ச்சைசி, மெகா பிரான்ச்சைசிலாவது ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ரெண்ட் இருக்கு, இபி இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு இடம் எடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும். அது வந்து ரொம்ப நாங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டோம். அது வந்து ரொம்ப லிமிட்டடா தான் நாங்க கொடுக்க போறோம். ஏன்னா அது வந்து எடுத்து சக்சஸ் பண்றதுக்கு பயங்கர டேலண்டட் பீப்புள் வேணும். பிசினஸ் பண்றதுக்கு ஒரு பயங்கர டேலண்ட் வேணும். இது சும்மா கால் பண்ற டேலண்ட் இருந்தா போதும், விசிட் பண்ணி பேசுற டேலண்ட் இருந்தா போதும். மேபி ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வரலாம், அதை ஃபேஸ் பண்ற மனப்பக்குவம் இருக்கணும், அவ்வளவுதான். சம்டைம்ஸ் சாரிங்க நாங்க பிஸியா இருக்கோம் அது மாதிரி அதை பண்ணுவோம். ஒன்னு ரெண்டு அது மாதிரி எனி சேல்ஸ் கால்ல ஒன்னு ரெண்டு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். மெஜாரிட்டி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதுவும் இல்லாம கேஎஸ் அகாடமி பிராண்ட் இருக்கு. இப்ப நீங்க போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல நம்மள தெரிஞ்சிருக்குமானா நம்மள தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராங் பிராண்டா சிஏ கோச்சிங் சென்டருக்கு இருக்கும். யாருமே இது மாதிரி ஒரு பிரான்ச்சைசியை நான் ஓபன் பண்ற மாதிரி ஒரு ஐடியா ஓபன் பண்ணி இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஐடியா இது. சோ இது என்னன்னா, இது பண்ணோம்னா நார்மல் பீப்புள் எப்படி யோசிப்பாங்க, எதுக்கு அவ்வளோ கமிஷன், அவங்களுக்கு அவ்வளோ பிரான்ச்சைசி ஃபீ, அதை நம்மளே பண்ணிட்டு போலாமே அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளே பண்ணோம்னா நம்மளே ஏர்ன் பண்ண போறோம். இது மாதிரி வச்சு பண்ணோம்னா நிறைய பேர் பணக்காரங்களா இருப்பாங்க. எல்லாருமே பணக்காரங்களா இருக்கிற நாடு தான் ரொம்ப நல்ல நாடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்த மட்டும் பணக்காரனா இருக்கான், மிச்சம் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படின் போது அசிங்கமான இதா இருக்கும். ஸோ எல்லாருமே பணம் வச்சுட்டு இருக்குன்னா அவன் ஜாலியா இருப்பானா ஜாலியா இருப்பான். எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகுமானா ஸ்மூத்தா போகும். நான் இந்த கெஃபே நடத்தும் போது பாக்குறேன், ரொம்ப ஒரு நார்மல் பிரைஸுக்கு ஒரு கெஃபே மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அதை ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா கொண்டு வந்திருக்கேன். அதுல நான் பாக்குறேன், ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை அப்படியே போட்டுட்டு கீழே போட்டுட்டு போறாங்க. அவன் மனநிலையை யோசிச்சு பாக்குறேன். இப்ப நான் போடுவேன்னா ஒரு குப்பைய கீழே அப்படியே ரோட்ல? இம்பாசிபிள். எதனால நான் போட மாட்டேன்? ஏன்னா எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் இது இல்லை, என் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, நான் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கேன், இடம் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் மைண்ட்ல அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. அவனுக்கு இதை பத்தி நம்ம கீழே போடுறோமேன்ற ஒரு தாட்டு, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. டக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஆட்டோல இருந்து அந்த பாட்டில கீழே போடுறான். ரோட்ல பக்கத்துல நான் கார்ல போயிட்டு இருக்கேன், டக்குன்னு கீழே போடுறான். அவன் அதை யோசிக்கவே இல்லை. ஐயோ நம்ம இப்படி கீழே போடுறோமே. அப்ப அவன் மைண்ட் எவ்வளவு தூரம் இதா இருக்கு. நான் அவன் தப்பு பண்றான்னு நினைக்கல, அவன் மைண்ட் எவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஏன் அவ்வளவு மைண்ட் அசிங்கமா இருக்கு? ஏன்னா அவனுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஆர் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ். 70% ஆஃப் த ஃபேமிலிஸ் நம்ம ஊர்ல ஸ்ட்ரெஸ் வந்து பணத்தினாலதான் இருக்கு. ஒரு பணம் வந்துடுச்சு, இப்போ உங்களுக்கே ஒரு 12 லட்சம் வருஷத்துக்கு வருதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ஸ்ட்ரெஸ் போயிடும். மிச்சம் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வி கேன் மேனேஜ், வி கேன் லிவ் அ வெரி டீசென்ட் லைஃப். ஸோ இது என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ நான் நிறைய ஏர்ன் பண்ணிட்டேன். நீங்களும் மக்கள் எல்லாருமே ஏர்ன் பண்றதுக்கான வழியை வகுத்து கொடுக்கலாமே. இப்போ ஏதோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ஏர்ன் பண்றதுக்கு வழி வகுத்து கொடுக்குறான். அது வந்து யாரையோ நம்பி இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ் காலையில எழுந்து நீ பார்க்கணும், ஏறிச்சா இறங்கிச்சா இதாயிடுச்சா அதாயிடுச்சா. இட்ஸ் அ ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட். நான் எடுக்கும்போது எடுப்பேன் கிளாஸ். இட்ஸ் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட். ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டை நம்புற, ஏன்டா ஒன்னு நம்பல? எவ்வளவு அசிங்கம். உன் வாழ்க்கை, நீ பேச போற, நீ ஜெயிக்க போற, நீ உழைக்க போற. இது வரைக்கும் என் பணம் இவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கேன், ஒரு ரூபாய் கூட நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடல, ஒரு ரூபாய் கூட நான் போடல. ஏன்னா எனக்கு என்ன யோசனை இருக்குன்னா, அவனையே நம்பி நம்ம போடணும். அவன் நானும் அதுக்கு பிசினஸ் பண்ணிக்கிறேன்டா, என் பிசினஸ்லயே நான் இன்வெஸ்ட் பண்றேன், பரவாயில்ல, பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் அது. நம்மளே ஏன் பண்ண முடியாது? நமக்கு என்ன அவ்வளவு திறமை இல்லை, உழைப்பு இல்லை, சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்னா ஓகே, சோம்பேறிகள் அப்படின்னா ஓகே. உழைக்கிற எவனும் வந்து ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல போயிட்டு அது கம்மி ஆயிடுச்சுன்னா உனக்கு லாஸ் வருது. எதுக்கு நமக்கு லாஸ் வர மாதிரி ஒரு பிசினஸ்? நமக்கு திறமை, நமக்கு என்ன லிமிடெட் திறமை இருக்கோ இது கூட நீங்க எல்லாரும் பண்ணுங்கன்றது நான் சொல்லவே வரல.
யாருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு, திறமை இருக்கு, அவங்க மட்டும் பண்ணா போதும் அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃப்ரான்ச்சைசிஸ் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா சேட்டாவும் நீங்க கேட்டுக்கலாம். யாரும் கொஸ்டின் கேட்கணும்னா உங்க ஹேண்ட்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். யாரும் ஒருத்தர் கொஸ்டின் கேட்கும்போது எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, உடனே போயிடாதீங்க. ஏன்னா எதுவும் கொஸ்டின் கேட்கும்போது எதுவும் நான் விட்ட பாயிண்ட்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். உங்களுக்கும் அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்ல எதனா ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கலாம். ஹாய் சார். ஹாய்மா, எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்டூடெண்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடு. ஃபர்ஸ்ட் நச்சு. ஸ்டூடெண்ட் இல்ல சார், ஸ்டூடெண்டோட மதர் சார். ஓ, பெரியண்ணனோட வெரி மதர். குட்ங்க, வெரி குட்ங்க. உங்களுக்கு பெரியண்ணன் எதுவும் கொஸ்டின்ஸ் ரிலேட்டிங் டு மினி மைக்ரோ எதுவும் இருக்கா? கொஸ்டின்ஸ் எதுவும் இல்ல சார். ஆக்சுவலா பசங்க 5 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இதுல. நான் இப்போ ம். உங்களோட இதாவது ஜாயின் ஆகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மத்தபடி தேங்க்யூ. எந்த டவுட்ஸும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே. உங்களோட ஸ்பீச் எல்லாம் நல்லாவே கேட்டிருக்கேன். நீங்க கிளாஸ் இருக்கிறத நான் என் பசங்களோட உட்காந்து நானும் சேர்ந்து கேட்டிருக்கேன். ஓகே. ஸோ பெரியண்ணனோட மதர் நானு. ஓகே. முடிச்சிட்டான் அவன். ஓகே. அழகப்பன் இப்ப பண்ணிட்டு இருக்கான். அவன் ஓ, பெரியண்ணனோட பேரண்டா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். எங்க அவங்களோட பையன் வந்து எங்களுக்கு பயங்கர பெருமை சேர்த்திருக்கா. பெரியண்ணன் இன்டர்மீடியட்லயும் ஆல் இண்டியா ரேங்க், சிஏ ஃபைனல்லயும் ஆல் இண்டியா ரேங்க். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கேஎஸ் அகாடமில இருக்கிறது பெரியண்ணன். அவங்க தம்பி, பெரியண்ணனோட தம்பியும் இப்போ சிஏ இன்டர் படிக்கிறாங்க. ஃபவுண்டேஷன்ல 349 மார்க்ஸ் எடுத்துட்டு இப்ப இன்டர் படிக்கிறாங்க. நீங்க இது பண்றது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கும். நான் ஈஸி. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் சார். எனக்கு பசங்களோட இதுவே நான் லைஃப்லயே 5 வருஷமா இருந்ததுனால எனக்கு நல்லாவே ஓ, தெரியும் கேஸ் அகாடமி பத்தி. சோ இது எனக்கு கண்டிப்பா நல்ல இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பருங்க. தான் ஜாயின் நீங்க பண்ணேன். சொல்றது வந்து ஈஸியா எல்லாரும், ஏன்னா நீங்க உங்களோட பசங்க இங்க ஆடிட்டர் சிஏவும் முடிச்சிருக்காங்க, அதுவும் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்து. பிளஸ் எஸ் சார். உங்களோட ரெண்டாவது பையன் இப்ப ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டர் படிக்கும்போது நீங்க ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட முடியுமானா கன்வின்ஸ் பண்ணிட முடியுங்க. ரொம்ப நல்ல. அதான். நீங்க உங்களுக்கு வந்து கிராண்டட் ஆக்சுவலி உங்களோட இது வந்து இப்ப பிரைமா ஃபேசி கிராண்டட். தேங்க்யூ. ஓகே ஓகே. தேங்க்யூங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷங்க. உங்க எல்லாரையும் இது பண்ணது. நம்ம நேரா மீட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஹேமா மட்டும் லாஸ்டா ஒண்ணு எடுத்துக்கலாம். எஸ் ஹேமாமா, ஏதோ பேசணும். ஆக்சுவலி மை டாட்டர் வந்து இப்பதான் இன்டர் கிளியர் பண்ணாங்க ஜான் 25ல. ஓகே. மமதி நேம், மமதின்னு. ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் அந்த வெளியில இருக்கிறதுனால எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. கேன் ஐ மேக் எனக்கு திருச்சியில வந்து இஸ் தேர் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மினி ஃப்ரான்ச்சைசி? மினி பிரான்ச்சைசி திருச்சியில கொடுக்கலாமே, தாராளமா கொடுக்கலாம். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட், ஏன்னா எனக்கு பிரேக் அது ஆயிட்டே நல்ல இருக்கு வெளியில பொட்டன்ஷியல் இருக்கிறது. ஏரியாங்க ஹேமா மேம். நீங்க அது மாதிரி திருச்சி எடுக்கிறீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் ஏரியா. ஓகே எதனால ஓகே நாங்க சொல்றோம்னா ஹையஸ்ட் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் சிஏல சென்னைக்கு அப்புறமா எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகே கோயம்புத்தூருக்கு அப்புறமா சேலம்ல இருக்கு. சேலம்க்கு ஓகே அப்புறமா திருச்சியில இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ஏன்னா அதனால பொட்டன்ஷியல் வந்து ஹை பொட்டன்ஷியல் ஏரியாஸ்னே நாங்க பண்றோம். ஈரோடு, சேலம். ம் ஏன்னா சிஏ ம் இன்ஸ்டிடியூட்டோட டேட்டாலேயே வந்து ஹையஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கு, சேலம் இருக்கு, அதுக்கப்புறம் திருச்சி, ஓகே அதுக்கப்புறம் வந்து ஈரோடு, அதுக்கப்புறம் மதுரை, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் பொட்டன்ஷியல் ஏரியாஸ். திருநெல்வேலி கம்மியா தான் இருக்கு. 600 பேர் ஓகே. ரிஜிஸ்டர் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு சிஏவே திருநெல்வேலியில இருந்து. சரி. ஓகே இதுல ஓகே வந்து ஆல்மோஸ்ட் 1300 பேர் அதை ரிஜிஸ்டர் பண்றாங்க. சரி. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட், இப்பதான் ஃபைனல்ஸும் ஜாயின் பண்ணிருக்கா ம். இன் யோர் கேஎஸ் அகாடமில மை டாட்டர். ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு திருச்சியில பொட்டன்ஷியல் இருந்தா செய்யலாமான்றதுனால தான். தாராளமா செய்யலாங்க, தாராளமா செய்யலாம். ஓகே. குமரன் ஒருத்தர் இது பண்ணியிருக்கார். குமரன் சார். ம் போலாம். குட் மார்னிங் சார். நான் குமரன் சேலம்ல இருந்து பேசுறேன். எப்படிமா குமரன், எப்படிமா? சொல்லுப்பா குமரா. சார் நான் சேலம்ல இருந்து பேசுறேன் சார். என் பேர் ம். குமரன். நான் உங்ககிட்ட சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர் படிச்சேன் சார். இப்போ சிஏ ஃபைனல் படிக்கிறேன். ம். இப்போ நான் இங்க சேலம்ல மினி ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம்னு ஐடியா இருந்தது சார். சேலம் வந்து வெரி ஹை பொட்டன்ஷியல் ஏரியா கண்ணா. ஓகேவா? சேலம் வந்து ரொம்ப ஹை பொட்டன்ஷியல் ஏரியா. அந்த 25 lakhs ஈஸியா ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பட் நீ இன்டர்வியூ என்னோட அட்டன் பண்ணி உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது எல்லாமே நான் பார்க்கணும் உன்னோட இது. ஏன்னா சேலம் வந்து சார் ரொம்ப ஹை பொட்டன்ஷியல் ஏரியாஸ். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார் இதுல. ம். சார் இப்போ நம்ம வந்து 11th 12th படிக்கிறவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரெஃபர் பண்றோம் சார். 11th இருந்தே ஃபவுண்டேஷன் படிக்கிற மாதிரி. கரெக்ட். இப்போ இங்க வந்து எனக்கு இங்க சோனா காலேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் மெஜாரிட்டி காலேஜ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, தம்பிங்க எல்லாம் இருக்காங்க சார். அவங்கள வச்சு நான் லிங்க் பிடிச்சி அங்க போய் பேசுறேன்னா, ம். இப்போ அவங்க கிட்ட நம்ம பிகாம்ல வந்து இன்டரை வந்து டைரக்டா படிக்கிற மாதிரி பேசணுமா இல்ல பண்ண முடியும் ஃபவுண்டேஷன்? கண்ணா. பிகாம் ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி பேசணும், செகண்ட் இயருக்கு நீ என்ன பேசணும், தேர்ட் இயருக்கு என்ன பேசணும்ன்றத நாங்க ஒரு இது பண்ணி அதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணி கையில கொடுத்துருவோம். சார்
ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்ற கைடன்ஸ் வேற மாதிரி கொடுக்கணும். செகண்ட் sir. இயருக்கு நீ ரெக்கமெண்ட் பண்றது வேற மாதிரி இருக்கணும். தேர்ட் இயருக்கு ரெக்கமெண்ட் பண்றது வேற மாதிரி இருக்கணும். அது எல்லாமே நாங்க உனக்கு ட்ரெயின் பண்ணி கொடுப்போங்கண்ணா. ஓகே சார். தேங்க்யூ சார். இதான் ஓகேவா? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட டீம் உங்களை கால் பண்ணுவாங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. என்னோட மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான், தட் இஸ் எய்தர் நேரா வர முடியல, தூரம் இருக்கீங்கன்னா ஜூம் மீட்ல நான் உங்களை 1-to-1 பேசுவேன். இல்ல இங்க சென்னையில இருக்கீங்கன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட். இல்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நான் வரேன் சார் உங்களை நேரா பார்க்கறதுக்குனாலோ கட்டாயமா நம்ம ஒரு தடவை நேரா பார்த்து பேசிட்டு என்னோட டிசிஷன் ஃபைனலா இருக்குங்க. ஓகேவா? நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்னாலே கட்டாயம் அதுல ஒரு லாபம் வரத்துக்கு, உங்களுக்கு லாபம் வரத்துக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப சந்தோஷங்க உங்க எல்லாரோடையும் பேசினது. தேங்க்யூ. நம்ம 1-to-1 மீட் பண்ணலாம் லேட்டரா. என்னோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.